கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம்னா 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்மளோட இருதயம் எப்படி இருக்குது, நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம சிந்தித்து பார்ப்போம், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் எப்படி இருக்குது. நம்ம வெளியில் நம்ம நல்லவங்களாக காட்டிக்கலாம். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், வாரம் சர்ச்சுக்கு போகிறோம், நிறைய காணிக்க கொடுக்குறோம், ஏழைகளுக்கு நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வெளியில் நம்ம காட்டிக்கிட்டாலும் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா கடவுள் வெளியில் உள்ளதை பார்க்க மாட்டார், வெளிப்பிரகாரமாக நடக்கிறத பார்க்க மாட்டார். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, இருதயத்தில் உள்ள சிந்தனைகள் எப்படி இருக்குது, அது பிறருக்கு நன்மையானதாக இருக்கா இல்லை பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறதா இருக்குதான்னு கடவுள் இருதயத்தை பார்க்குறாரு. நம்மளுடைய வெளியே பார்க்குற வேலைகளை அவர் பார்க்குறதில்ல. இருதயத்தில் என்ன இருக்குது அதை தான் ஆராய்ந்து பார்க்குறாரு. அப்போ இருதயத்தில் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் நம்ம இருதயத்தில் இருந்தால் மட்டுமே அவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். அதான் இந்த வசனம் சொல்லுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் அவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நம்மளோட இருதயத்தில் அக்கிரமமான சிந்தனைகள், அசிங்கமான எண்ணங்கள் இதெல்லாம் இருந்துன்னா நம்மளை எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும் கேட்கவே மாட்டார். நம்மளோட இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். அதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துது.